பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அழகா வந்து பாத்தீங்கன்னா ஒத்த கும்முடி போட்டு சாமியார் மாதிரி வச்சாச்சா? சாமி கும்பிடு. முத்தாய்க்கனா அப்புறம் கம்மல் போனா அப்புறம் பறிக்கணும். வெரைட்டிஸ் தான் ஃபுல்லா சமைக்க போறேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் நான்வெஜ். ஓகே, வாரத்துக்கு ஒரு தடவை. ஹிந்தி சாங் பாடு, நீ பாடு ஹிந்தி பாட்டு. ஹிந்தி பாடு. ஆச்சே அண்ணா ஆ ஆ ஆ உங்க அம்மா வண்டியில போட நான் ரொம்ப நேரமா சாமி கும்பிட ரெடி பண்ணிட்டு இருக்கு போல இருக்கா. பூலாம் போட்டு டெக்கரேஷன் பண்ண வேணாமா? ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன் இன்னைக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஃப்ரைடே ரொட்டீன் vlog தான் பார்க்க போறீங்க. காலையில எழுந்துச்சு வாசல் தண்ணி தெளிச்சு அழகா பெருக்கி தள்ளிட்டேன். பெருக்கிட்ட. ஆமா. சரி இப்போ கோலம் போடலான்னு வந்துட்டு காஞ்சத்துக்கு. ஓகே. கோலம் போட்டு போயிட்டு இன்னைக்கு ஜெஸ்ஸா ஸ்கூலுக்கு அனுப்புறது, ஃப்ரைடே என்னென்ன ஒர்க்லாம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஃப்ரைடே ரொட்டீன் vlog தான் பார்க்க போறீங்க. வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் கோலம் போட போறேன். கோலம் போட டக்கு டக்குன்னு. காலையில எவ்வளோ வேர்வை வருது பாரு, சரியான வேலை. அது காலையில எழுந்து பெருக்குனாலே உனக்கு வந்து வேர்வை வரும் தான். சரி, ஏரியா ஃபுல்லா பெருக்கு. ஜெசிதா தூங்கி எழுந்து அவன் மட்டும் ஓடியாரா குடு குடுன்னு. எழுந்து நில்ல. ஃப்ரெண்ட்ஸ், குட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். ஜெசிதா தூங்கி எழுந்து அழுவாம கொல்லாம அழகா நேரம் அப்பா அம்மா எங்க இருக்கிறாங்களே கண்டுபிடிச்சி வந்துட்டாரு. நம்மா குட் மார்னிங். நல்லா நேற்று 2 ஜடை போட்டு விட்டேன் ஈவினிங்க. அது தூங்கும் போது எல்லாம் பேண்ட்லாம் தெரிச்சிட்டு இருக்கு. பாவாடை சட்டை போட்டு தூங்கி இருக்காரு நைட்டு. ஜெயிஸ்தா தங்கா வந்தவனே யூனிஃபார்ம் மாத்தினால அவளே மாத்தி சொன்னா, அவளே போய் ட்ரெஸ் எடுத்து வந்து போட்டுட்டாரு. சரி, பாவா சட்டை ஜெஸ்டாக்கு அழகா தான் இருக்கு. நம்ம தான் வெறும் டவுசரா போட்டுங்க. முடி வளர்ந்தது இல்ல, இப்ப கரெக்டா இருக்கும். இது ரெடிஷ்னாவோடது இது. ஆமா, அங்க போயிருந்தால அப்ப போட்டுன்னு வந்தா, அவன் இங்க போட்டுன்னு வந்துட்டா. சட்டை மட்டும்தான் வந்து கோலம் போட்டு முடிச்சியா சங்கீதா? ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன தாமரை கோலம் போட்ட போல இருக்க. ஈஸியா வேலை முடிச்சிட்ட. ஒரு முக்கோண கோலம் இல்ல தாமரை கோலம், ஏதோ பரவாயில்ல, கடகடன்னு போடுறது. அதான் சீக்கிரமா போடலாம்ல, ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண கூடாது. நான் 8 மணிக்கெல்லாம் வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணலான்னு இருக்கேன். நான் கூட்டு போனேன் 2 நாளும் லேட்டா கூட்டு போனேன். ஒரு நாள் ப்ரேயரே முடிஞ்சிருச்சு, ஒரு நாள் நடந்துகிட்டே இருந்ததா. சரி, இன்னைக்கு வந்து ப்ரேயர் நடக்கிறதுக்கு முன்னாடியே போய் விட்டுட்டு வரலாம். ஜெசிதா மாப்பலாம் வா. அப்புறம் நான் மட்டும் வந்து கரெக்டா இல்லைன்னா அப்புறம் நீ இருந்தாதான் பெர்ஃபெக்டா விடுறேன்னு நினைச்சுப்பாங்கல்ல. அதனால நான் கரெக்டான டைம் பண்ணணும். வா ஜெஸ்டா. ஜெஸ்டா வா வா வா. அம்மா கூப்பிடுறாங்க பாரு. ஜூஸ் போட்டு தட்டானுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போதான் கோலம் போட்ட மாதிரி இருந்தது. அதுக்குள்ள கடகடன்னு போயிட்டு டிஃபன் செஞ்சு எடுத்துட்டு வந்து ஊட்ட ஆரம்பிச்சிட்டாரு ஜெஸ்விதாக்கு. அது மட்டும் இல்லாம ஹோம்ஒர்க் வேற முடிக்கணும். ஓகே, கேரட் கொஞ்சம் சூடா இருக்கு. சக்கரை வச்சு கொடுப்பியான். உப்புமா ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சம்பா கோதுமை ரவை உப்புமா. சம்பா கோதுமை ரவை உப்புமா. சரி சரி. கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சிருக்கேன். அப்படியே அது கூட கொஞ்சம் சக்கரை தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். அதனால சக்கரையும் கொஞ்சம் தொட்டுக்கிட்டாச்சு. எப்பயுமே ஈவினிங்கே ஹோம் ஒர்க் ஃபுல்லாகவே முடிச்சுட்டா ஃப்ரெண்ட்ஸ். எப்போ வந்தாலுமே படிக்கிறது அந்த இது பண்ணுறது எல்லாம் முடிச்சுட்டா. எழுதுறதுமே வந்து அது 1 2 3 அப்புறம் அந்த 4 ABCD அதெல்லாம் எழுதிடுவா. ஸோ இப்போ இன்னைக்கு வந்து ஸ்மால் லெட்டர் ஐ போடுறதுக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க, எழுத சொல்லி கொடுத்துருக்காங்க. அது நைட்ல இருந்து நானும் சொல்லி கொடுக்குறேன். அவ வரமாட்டேங்குது, அவளுக்கு தெரியல. அதுதான் நான் டிக்கு போட கத்தேன். டிக்கு போட கத்தாந்தா ஈஸியா வந்துடும் எல்லா எழுத்துமே. ஸ்லாண்டிங் லைன் வந்து போட்டு கொடுத்தாங்க. ஸ்மால் லெட்டருக்கு எப்பவுமே டிக் போட மட்டும் கத்தாந்தா போதும்னு நினைக்கிறேன். அது வந்தா எல்லாத்துக்கும் ஈஸியா இருக்கும். அது மட்டும் வரமாட்டேது ஜெயிஸ்டாவுக்கு. பாரு, மணி 8:15 போகுது. ஜெயிஸ்டா மணி 8:15 போகுது. சீக்கிரமா கிளம்புங்க. கிளம்பிட்டேன்னா வச்சுக்க, நம்ம வந்து ப்ரேயருக்கு போயிடலாம். 8:30 மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போயிடலாம். ஸ்நாக்ஸ்லாம் நான் பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். அப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸ்நாக்ஸ் எல்லாமே ரெடி ஆயிட்டு கீழே இருக்கு வந்து சுண்டல், மேலே வந்து ஆப்பிளும் மாதுளம் பழத்தையும் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன். இன்னைக்கு ஹோம்ஒர்க் அந்த ஐ அவளுக்கு வரல, அதனால தான் அவன் வந்து டென்ஷனாக இருக்கிறா.
நாளைக்கு அம்மா உனக்கு ஃபுல்லாக சொல்லித்தரேன். சரி. ஹோம்ஒர்க் கம்ப்ளீட்டே வேற பண்ணல. நாளைக்கு சனி ஞாயிறு தான் லீவ் இருக்குல்ல. அவ்வளோதான், மேக்கப் போட்டு கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதா தான் கூட்டும் போகிறவர். இங்கே போய் சொல்லுவாங்க அம்மா புது பேட் வேணும், என்ன கலர் வேணும்? ம் என்ன கலர் வேணுமா? ம் சீக்கிரம் சொல்லு. சொல்லு, டக்குன்னு சொல்லு. கலர் கிரீன் கலர் வேணுமா? இது அவங்க ஸ்கூலில் அழகு கொண்டு போட்டுருந்தாங்க முடுக்கி. எல்லா குழந்தைக்கும் கொண்டை போட்டு மறுபடியும் அனுப்பி விடுவாங்கல்ல. நமக்கு டைம் இல்லை, ஒரே கொண்டையை போட்டு அப்படியே அனுப்பி விட்ற வேண்டியதான். குத்திடுவேன். கலர் கலராக வாங்கி வச்சிருந்தேன், அதெல்லாம் நல்லாவே இல்லை. திருவிழா கடையில் வாங்கினேன். ஆமாம், அதெல்லாம் நல்லா இல்லை. 4-5 செட்டு வாங்கினேன், எதுவுமே நல்லா இல்லை. ஆனால் குஷி கிளிப்பை பிளாக் கலரில் வாங்கிட்டேன். டீசெண்டாக இருக்கு, நல்லா இருக்கு, அழகாக இருக்கு. நான் நினைச்சேன் அது அழகா இருக்கே போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10 ரூபாய் 20 ரூபாய் ஒன்று வாங்க. அது போட்டு எல்லாம் வேஸ்டா போச்சு. உங்க அம்மா வண்டியில போத. அம்மா வண்டியில போறியா? சரி, செருப்பு போடு. வண்டியில போகுது. ஓ, அப்பா வண்டி வேகமா போதா? சரி. அதான் நான் கிளம்பிட்டேன். பெஸ்ட்டாக செருப்பு போடு. நீ மட்டும் வேக வேகமாக கிளம்புற செருப்பு போட்டுக்க. நானே கிளம்ப வண்டி சாவிட்டு அந்த செருப்பு போடுங்கம்மா. வண்டியிலே தான் இருக்கும். ஸ்கூல் சாண்டல்ஸ் ஸ்கூலில் கொடுத்தது. பாய் சொல்லப்பா. பாய் பாய். என்னத்தா என்னடாது? ஸ்கூல்ல போய் பாப்பா விட்டுட்டு வந்துட்டேன். பத்தியா வரும்போதே இன்னைக்கு அழகா வெள்ளிக்கிழமைன்றதுனால பூலாம் வாங்கி வந்துட்டேன். பொறுப்பா. நான் அந்த 2வது ரவுண்டு போவேன் மறுபடியும். நானே வாங்கி வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்பெல்லாம் நான் கடைக்கு போறேன்னா வெளில எங்கேயாவது ஒரு டைம் இப்போ பாப்பா கூட்டின்னு வர போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி வந்துடுறது. லிஸ்ட் போட்டு வாங்கி வந்துடுறது. ஆமா, முன்னாடிலாம் எல்லாத்துக்கும் சமைக்கும் போது தான் ஞாபகமே ஒரு பேபி வண்டி எடுத்து எப்போ பார்த்தாலும் போய் சுத்திட்டே வருவாரு. இப்போ வந்து என்னென்ன வேணுமோ அதெல்லாம் மெசேஜ் போட்டு வச்சுக்கிறது. அப்புறம் எப்போ வெளியே போகணும் அப்போ போய் வாங்கிட்டு வந்துடலாம். அப்பப்போ போகிறதுக்கு வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடாதுல்ல. அதனால நேற்று ஈவினிங் ஒரு டைம் வெளில போனோம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ வண்டி ஃபுல்லாக கிராஸ் பண்றது கஷ்டமா தான் இருக்கும் நைட்ல. பகல்லையாவது வண்டி தூரமா வருது, எவ்வளவு வேகத்துல வருது கண்ணு தெரியுது. நைட்ல லைட்டு மட்டும் தான் தெரியுது, எங்க எம்மோ வேகத்துல வராங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இவர் துபாய்க்கு ஒரு ஸ்கூட்டி வச்சுக்கிறாரு போல. நேற்று வெளியே எடுத்து போன ஸ்டாண்டோட ஸ்ப்ரிங் போட்டு நிமித்தர பிச்சின்னு ஓடி போயிடுச்சு. அதுக்கு கயிறு கட்டுறதுக்கு வந்து எங்க பார்த்தாலும் தேடி பார்த்தா ஒரு கயிறு இல்லை, இது மாதிரி ஒரு கவர் தந்தது. அந்த கவரை கிழிச்சு அந்த ஸ்டாண்டை எடுத்து அந்த திங்ஸ் எல்லாம் மாட்டி வைப்பேன், அதில் போட்டு கட்டி எப்படி எப்படியோ வண்டி உருட்டி எடுத்துன்னு வந்துட்டேன். காலைல தான் சரி பண்ணாரு. வீணா போன வண்டி கொடுத்துட்டு என்ன புது வண்டி வாங்கிட்டேன் ஒழுங்கா. புது வண்டி வேணும் உனக்கு? போயிட்டு வந்து எல்லாம் எலக்ட்ரிக் வண்டி எல்லாம் வச்சுக்கிறாங்கல்ல. ஆமா, அது ரொம்ப பழசாயிட்டு வண்டி சரியில்லை. ஆமா, அது எப்ப நடுவுல நிக்கும் தெரியாது, எப்போ புட்டு நூறுன்னு தெரியல. சங்கீதாக்கு புது வண்டி வேணும். ஆமா சரி, வண்டி ஓட்டனால புது வண்டி தான் வேணும் எனக்கு. சரி சரி சரி. பர்த்டே வேற முடிஞ்சிருச்சு, பிறந்த நாள் இருந்தா கூட பரவாயில்ல, பிறந்த நாள் கிஃப்ட் ஏமாத்தி வாங்கிட்டு இருக்கலாம். சரி வா. சரி சாப்பிடலாம். நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். என்ன சாப்பிட போறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லஞ்ச் சமைக்க தான் வந்திருக்கேன். இன்னைக்கு என்ன லஞ்சுனா சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ். முள்ளங்கி சாம்பாருங்க பாரு. முள்ளங்கி வாங்கிட்டு வந்திருக்கேன். முள்ளங்கியும் முருங்கைக்காய் மட்டும் போட்டு சாம்பார் வைக்க போறேன். முள்ளங்கி முருங்கைக்காய் அவ்வளவுதானா? ஆமா, கேரட் பீன்ஸ் எல்லாம் இருக்கு, இருந்தாலும் முள்ளங்கி போட்டு சாம்பார் வச்சா சூப்பரா இருக்கும். முள்ளங்கி சாம்பார். அதனால முள்ளங்கி சாம்பார், பீட்ரூட் பொரியல், அதுக்கப்புறம் கொஞ்சமா கோஸ், 2 பொரியல் பண்ண போறேன். இன்னைக்கு வந்து ஃப்ரைடே. ஆமா, ஓகே. ஃப்ரைடேன்றது இல்ல பேபி. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட முடிவு மாத்திக்கிட்டேன். கமெண்ட்ஸ் கூட கமெண்ட் பண்ணாங்க, வீக்லி ஒன்ஸ் மட்டும் நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி வச்சுங்க, டெய்லியுமே நீங்க நான்வெஜ் எல்லாம் அதிகமா சாப்பிட்றீங்கன்ட்டு. அதுக்கப்புறம் நானுமே இப்பதான் வந்து யோசிச்சேன், எப்ப நினைக்கிறோமோ நாங்க வேற குழம்பே வச்சது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒன்லி மீன் குழம்பு, அப்புறம் வச்சா சிக்கனு, அப்புறம் அதை விட்டா எப்பயாவது ஒரு தடவை சாம்பார், கீரை, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் வெஜ் வெரைட்டிஸ் தான் ஃபுல்லா சமைக்க போறேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் நான்வெஜ். ஓகே, வாரத்துக்கு ஒரு தடவை. அது மீன் ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை செய்யுதா? புதன்கிழமை சமைக்கலாமா? ஆமா, 2 நாள் சமைக்கலாம். டேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும், ஓகேவா? ஓகே. நானும் நினைச்ச அப்பலாம் நான்வெஜ் சமைக்க கூடாது. இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை சாம்பார் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். என்ன? ஓகே. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரி
நான் இது பட்டியல் போட்டு வச்சிருக்கேன் டேபிள். டேபிளா? ஆமா, ஞாயிற்றுக்கிழமையும் அதுக்கப்புறம் புதன்கிழமையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது செய்யணும், நான்வெஜ் செய்யணுமா. அப்போ வந்து வெள்ளிக்கிழமை சாம்பார் கண்டிப்பா கம்பல்சரியா அது சாம்பார் வச்சிடணும். அப்புறம் சனிக்கிழமை கீரை, திங்கட்கிழமை கீரை, அது மாதிரி 2-3 நாள் கீரை, ஒரு நாள் சாம்பார், கூட்டு, அது மாதிரி ஷெட்யூல் போட்டு வச்சுக்கணும். காரக்குழம்பு காரக்குழம்பு வைக்க கூடாது. சரி. ஆனா எனக்கு காரக்குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும், அதுவும் வைக்கலாம். புளி அதிகமா காரம் அதிகமா இல்லாத மாதிரி வந்து சமைக்கலாம். பரவாயில்ல, சின்ன வெங்காயமா வாங்கிட்டு வந்து சமைச்சிட்டு இருக்க போல இருக்கே. சின்ன வெங்காயம் தான் சாம்பாருக்கு நல்லா டேஸ்டா இருக்கும், உடம்புமே கூலிங் இது. சின்ன வெங்காயம் போட்டு சமைச்சா நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லஞ்ச்லாம் சமைச்சு முடிச்சிட்டேன். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு. சூப்பரா சாம்பாரா? ஆமா, சாப்பிடு பேபி. இங்க பாரு, முருங்கைக்காய் முள்ளங்கி போட்ட முள்ளங்கி சாம்பார். முள்ளங்கி சாம்பார், முட்டைகோஸ் பொரியல். பொரியல். நெக்ஸ்ட் இங்க பாரு, பீட்ரூட். இன்னைக்கு ஆயிலே இல்லாம நல்லா பண்ணிருக்கேன். சூப்பர். பீட்ரூட் பொரியல் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ். இதுதான் இன்னைக்கு லஞ்சு. சூப்பர். சாப்பிடலாமா? ஓகே. ஹாய் ஜெஷிதா. காலையில எப்படி போனது? என்னம்மா இதா அப்பறப்பேன்னு வந்துக்கிறா? தலையில இருந்த கொண்ட இதெல்லாம் எங்க? ரப்பர்லாம் கீழே போடக்கூடாது. எழுந்துற. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஜெஷிதா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டாரு. 2 நாள் லீவ். இதுக்கப்புறம் ஜாலி தான் உங்களுக்கு, ஒரே ஆட்டமா இருக்குதா? சரி, குட் கேர்ள். போ அம்மாட்டு போ, அம்மாட்டு போ, அம்மாட்டு போ. ரஷிதா, ஸ்கூல்ல வந்து அப்பா நீ எப்படி பாருக்கா, நல்லா இருக்கியா கேட்டியா? நல்லா இருக்கேன்ப்பா. இதெல்லாம் உனக்கே ஓர தெரியல. என்ன ஒரு 10 நாள் போய் ஸ்கூல்ல ஹாஸ்டல்ல தைட்டு வராரு. காலைல தான் போனா. செருப்பு காட்டு, செருப்பு காட்டு. ஜெஷிதா சேட்டா சேட்டா. செருப்பு காட்டு. ஜெஷிதாக்கு அந்த ஹிந்தி புக் ஒண்ணுல அதான் ஸ்பைரல் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இன்னும் ஒரு ஃபார்ம் ஒரு ஃபைல் கொடுத்துருக்காங்க, டெஸ்ட் எழுதுறதுலாம். அதெல்லாம் பட்டன் ஃபைல்ல போட்டு வைக்க சொன்னாங்க. ஃபைல் வாங்க 2 ஃபைல். ஹிந்தி சாங் பாடு, நீ பாடு ஹிந்தி பாட்டு. ஹிந்தி பாடு. என்னம்மா பாட்டு அது? அப்புறம் ஜஷிதா ஏதோ ஒன்று வளரிங் கிடக்குது. ஸ்கூல்ல இருந்து பார்த்து படிச்சுட்டு வந்தேன், என்னன்னு தெரில. ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் சாமி கும்பிட எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எப்பயுமே நான் 6 மணிக்கு மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ் சாமியை வந்து படைக்க ஆரம்பிப்பேன். அதனால பொட்டு மஞ்சள்லாம் வச்சுட்டு சூப்பராக சாமி படைச்சிடலாம். ஓகேவா? ஓகே. ரஷிதா என்ன பண்றீங்க? சாமிக்கு கும்பிட வைக்க போறேன். அதுவும் அந்த பக்கம் திரும்பிட்டு பேசுறாரு பாரு. அவர் சாமி கும்பிட வைக்க போறாரா? சாமி கும்பிட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டு செடி தண்ணி ஊத்திட்டு வரணும். ஓகே. ஊத்தல, ஏன்னா நேத்து ஊத்தனா. ஆமா, நைட்டு சாயங்கால தண்ணி இருந்துச்சு, அதனால இப்ப போய் தண்ணி ஊத்திட்டு வரணும். சரி, சாமி கும்பிட்டு ஒரு ரவுண்டு மொட்டை மாடிக்கு போயிட்டு வந்துடலாம். துணி வேற காய வச்சேன், காலையிலே காய வச்சேன். வெயில்ல வெளுத்து போயிருக்கோம். ரொம்ப நேரமா சாமி கும்பிட ரெடி பண்ணிட்டு இருக்கு போல இருக்க. பூலாம் போட்டு டெக்கரேஷன் பண்ண வேணாமா? அவ்வளவுதான். வா ஜெஷிதா, வா சாமி கும்பிடலாம் வா. ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளிக்கிழமை எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஜெஷிதா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அழகா வந்து பாத்தீங்கன்னா ஒத்த கும்பிடி போட்டு சாமியார் மாதிரி வச்சாச்சா? சாமி கும்பிட தயாராகிட்டாரு. ஏய் நல்லா இருக்குதுவா ஹேர் ஸ்டைலு. சாமி கும்பிடலாமா? சாமி முத்தைக்கணும், அப்புறம் கம்மல் போனோம், அப்புறம் பறிக்கணும், அப்புறம் மொட்டை போடணும், கம்மல் போடணுன்றா. அப்புறம் பாப்பாலாம் வாங்கணும், தம்பி பாப்பா வேணும்னு கேட்டா பரவாயில்ல, வாங்கணும்ன்றா. எந்த கடையில விக்குதா?
ஏந்து நில்லு. டாக்டர் கிட்ட வாங்கிக்கலாம். முருகாவா? முருகா. சேஷா வேண்டது எல்லாமே நடக்கணும். இல்ல தண்ணி அடிக்க சொல்றா. தண்ணி கிடைச்சதா அது ஏஞ்சிருப்பாரு. அப்படியா? ஓஹோ. கிளிப்பு வந்து என் ட்ரெஸ்ஸுக்குலாம் இல்ல. அதான் என் ட்ரெஸ் மட்டும் எல்லாம் கீழே விழுந்து கிடக்கு போறா. ஆமா காத்தாடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். காய வச்சு நைட் டெஸ்ட் ஆ என்னோட ட்ரெஸ் காலையில காய வச்சேன். எடுக்கவே இல்லை. உன்னோட ட்ரெஸ் துவைச்சு போட்டிருக்க மிஷின்ல அதை காய வைக்கவே இல்லை. இன்னும் வேலை பிஸியா இருக்கு பேபி. சாமி படிச்சு முடிச்சுட்டு கடைசி இந்த வேலைக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மழை வர மாதிரி இருக்கு. மழை வரும் தான் நினைக்கிறேன். காத்து அடிக்குதுல பயங்கரமா. தண்ணி ஊத்த வேணாமா இப்ப? தண்ணி ஊற்றணும். மழை வரலன்னா என்ன பண்ணுவேன்? காற்று தான் அடிக்குது பயங்கரமா சுற்றி. ட்ரெஸ் எல்லாமே பறந்து போச்சு. எல்லா ட்ரெஸ்ஸும் பறக்க விட்டு வச்சிருக்க. எல்லாமே பறந்து ஐயோ முன்னாடியே வந்து எடுத்துருந்தா ஒன்றும் ஆயிருந்திருக்காது. ஜெஷிதா ஓடியான்ட்டு இருப்பார் மேலே ஏறி. நான் ஜெஷிதா கும்முடி மண்டையா துணி எடுத்து வை ஃப்ரெண்ட்ஸ். பயங்கரமா காற்று அடிக்கிறத பார்த்தா மழை தான் வரப்போகுதுன்னு பார்த்தா மழையே வரல. மழை வருமானம் தெரியல. நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு போயிடலாம். சரி ஓகே. புரியுதா? கொஞ்சம் சும்மா இருக்கிற செடிக்கெல்லாம் எதுக்கு தண்ணி ஊத்துற? அதான் வந்து வேஸ்ட் ஆயிடுச்சுல்ல. மனசாரிலே செடி வந்து பார்த்தோன்னா புடிங்கி போற வரைக்கும் ஊற்றிவோம். புடிங்கிட்டே எல்லாம் வீணா போச்சு. என்னம்மா? கத்திரிக்காய் செடியா? கத்திரிக்காயே ஒன்று இருக்கு. கத்திரிக்காய் சட்டை எனக்கு வந்து பார்த்தோன்னா அலர்ஜி. ஆமா கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது. நல்லா இருக்கு. செடிலாம் ஒண்ணுமே இல்லை. இதெல்லாம் புடிங்கிட்டா போதும். எல்லாத்தையும் பிடிங்கிட்டு வேண்டிதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது பாருங்க. செம காத்தடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமில் நம்ம மொட்டை மாடியில் ஊஞ்சல் ஆடிக்கிட்டு ரோட்டில் போகிற வண்டியெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு உட்காந்தா சூப்பராக இருக்கும் இல்லை? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமாக காத்தடிக்குது. சசிதா செடி மேலே விழுந்துட போகுதுவா? ட்ரெஸ்ஸு பறக்குது. பயங்கரமாக காத்தடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. ஆய் பரண்ட செடியெல்லாம் மெரிக்காத. ஆமா ரெண்டு பேரும் மாத்தி அடுத்த செடிக்குன்னு எல்லா செடிக்கும் தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊத்தியாச்சா? வாங்க போலாம். மொட்டை மாடி விட்டு கீழே இறங்கலாம் வாங்க. பீன்ஸ் செடி வந்துட்டு போகுது. இது கொடி மாதிரி வருது பேபி. அந்த நம்ம சமைப்போம்ல அந்த நீட்டு பீன்ஸ் நினைக்கிறேன். ஆமா நீட்டு பீன்ஸ் தான். அதாவது குச்சி கட்டி நிக்க வைக்கணும்ல. அதான் நினைக்கிறேன். பந்தல் மாதிரி போட்டு விட்டா காய் கீழே போகும். சரி போலாமா? திராட்சை செடிக்கு ஊத்துமா தண்ணிய? பண்ணு. சரி தண்ணி ஊத்துனா நல்லா ஆகாது. அதே மாதிரி திராட்சைக்கும் தண்ணி நிறைய ஊத்தினா பச்சையா ஆயிடும். ஆமா இதெல்லாம் களை மட்டும் எடுத்து சூப்பரா வந்து கத்தாழை செடி வச்சிருக்கேன். வளருமா? இதோ வளர்ந்துச்சு. வீட்டு வந்தப்பதான் வளர்ந்தது. அப்ப இங்க பாருங்க அப்ப ஒரு பாச்சிக்கு வாச்சிக்காத குப்பமா. இது என்ன மாச்சிக்கா? சோறுல போறோம்ல அந்த மாச்சிக்கு. சரி சரி வா போலாமா? போலாம். மொட்டை மாடிக்கு போய் துணிலாம் காய வச்சுட்டு தோச்ச துணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்துட்டேன். டின்னருக்கு வந்து தோசை சுட்டு சாப்பிட்டு இருக்கோம். டின்னர் தோசை. ஜெஷிதா என்ன ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவாரு. அப்புறம் அவரே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு பொழுது. கீழே போடக்கூடாது. கீழே போடாம சாப்பிடு. ஆப்பாயில் போய் எப்படி சாப்பிட்றா பாரு. ரொம்ப பிடிக்கும் டேஸ்டா. ஆப்பாயில் விரும்பி சாப்பிட்றவர் நம்ம வீட்டில் ஜெஷிதா தான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரைடே ரொட்டீன் காலையில் இருந்து நான் கோலம் போட்டதுலேருந்து பார்த்தோமா ஃபுல் டே ரொட்டீனாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாச்சு. ஸோ இன்றைக்கி நைட் வந்து பார்த்தீங்கன்னா தோசையோட முடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் பண்ணாது ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.